வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இலங்கை வித ஜிம்பாப்வே அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருடைய 2வது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 3வது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இலங்கை அணி மாற்றத்தோடு களமிறங்குமா அப்படி என்று சொன்னால் 2வது போட்டியில் விளையாடிய அதே அணியோடு களமிறங்குமா? 2வது போட்டியில் இலங்கை அணி படுமோசமான தோல்வியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். இலங்கை ரசிகர்கள் மிக பெரும் ஒரு கவலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இலங்கை T20 வரலாற்றில் இலங்கை அணியினுடைய மிக மோசமான பெறுபவர்களில் ஒன்றாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இப்ப வர இருக்கின்ற T20 ஃபார்மேட்டிலான ஏசிய கிண்ண போட்டிக்கு இலங்கை அணியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு தானா? ஒரு ஜிம்பாப்வே அணியோடு கூட இலங்கை அணி சிறப்பாக விளையாடலை என்று சொன்னால் எப்படி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளோடு இலங்கை அணி விளையாட இருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் இலங்கை ரசிகர்கள் சமூக வலைதளங்களூடாக பல கேள்விகள் எழுப்பி இருக்கின்றார்கள். நேற்றைய போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்துவிட்டு இதர விடயங்களுக்கு போவோம். அதற்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக்கெட் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் நம்பரில் தருணம் தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக இலங்கை விசஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கான ஒரு தொடர் இடம்பெற்றுக் கொண்டு ஒரு நாள் தொடர் 2 போட்டிகள், அதே போன்று T20 தொடர் 3 போட்டிகள். 2 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தாலும் T20 போட்டியை பொறுத்தவரையிலே T20 போட்டியில் மிக மோசமாக இலங்கை அணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இடம்பெற்ற 2 ஒரு நாள் போட்டிகளும் இலங்கை அணி கஷ்டப்பட்டு தான் வெற்றி அடைந்திருந்தார்கள். அதே போன்று முதலாவது T20 போட்டியும் இலங்கை அணி தட்டு தருமாறி தான் வென்றிருந்தார்கள். அதே போல 2வது ஒரு T20 போட்டியில் இலங்கை அணி படுமோசமான ஒரு தோல்வினை பதிவு செய்திருந்தார்கள். நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த ஜிம்பாப்வே அணி முதல் களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது. இலங்கை அணி துடுப்படுத்தாடியது. இலங்கை அணி மிக முக்கியமான 2 மாற்றங்களோடு களமிறங்கியது. குறிப்பாக முதலாவது போட்டியில் விளையாடிய நுவான் துசாரவுக்கு அணியிலிருந்து தூக்கப்பட்டிருந்தார். அதே போன்று குசல் ஜனித் பெரேரா அண்மை காலமாக ஃபார்ம் அவுட் நிலையில் இருக்கக்கூடிய குசல் ஜனித் பெரேரா அணியிலிருந்து தூக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பதிலாக காமில் மிஷாரா அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார். அதே போன்று நுவான் துசாரவுக்கு பதிலாக அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் இடது கை பந்து வீச்சாளர் ராகம ரெம்போ என்பதாக கூறப்படுகின்ற பெனுரோ பெர்னாண்டோ அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார். இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு இலங்கை அணி களம் இறங்கி இருந்தாலும் இலங்கை ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் கருதப்பட்டிருந்தது. காரணம், இலங்கை அணியினுடைய தோல்வி அப்படி அமைந்திருந்தது. இலங்கை அணியினுடைய முதலாவது துடுப்பாட்டம் அப்படி அமைந்திருந்தது. யாருமே 20 ஓட்டங்களுக்கு மேலால் பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரே ஒருவரை தவிர. மற்றதெல்லாம் டெலிபோன் இலக்கம் மாறி 0-8-1-2-5-3-1 என்பதாக அப்படியே சரிந்து விழுந்து கொண்டிருந்தது. அதே போல அண்மை காலமாக ஜிம்பாப்வே அணி அருமையாக T20 ஃபார்மேட்டில் மிகச்சிறப்பாக சம்பவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடுகின்றார். அதே போன்று பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய சகலத்துறை வீரர்கள் அற்புதமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த T20 அணி, அதாவது சிக்கந்தர் ராசா தலைமையிலான இந்த அணியை சிக்கந்தர் ராசா ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு அவருடைய அந்த சாதுரிய தன்மையோடு இந்த அணியினை அப்படியே வளர்த்து கொண்டு வருகிறார். அண்மை காலமாக ஜிம்பாப்வே அணி T20யில் அற்புதமான ஒரு அணியாக இருக்கிறது. இலங்கை அணிக்கு எதிராக தன்னுடைய 8வது போட்டியிலே தான் 2வது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஜிம்பாப்வே அணி. அதே போன்று T20 போட்டிகளில் மொத்தமாக 8 வெற்றியினை, சர்வதேச 8 வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஜிம்பாப்வே அணி. அண்மை காலமாக ஜிம்பாப்வே அணியுடைய தலைவராக இருந்த சிக்கந்தர் ராஜா கூட தற்பொழுது T20 போட்டியிலே சகலத்துறை வீரரின் நம்பர் 1 இடத்திற்கு அண்மை கால ICC தரவுகளின் அடிப்படையில் வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அணியோடு தான் இலங்கை அணி மோதி இருந்தாலும் ஜிம்பாப்வே அணியை விட இலங்கை அணி தற்பொழுது மிக மோசமான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இலங்கை அணி முதல்ல துடுப்படுத்தாடி மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 80 ஓட்டங்கள், சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள். 17.4 பந்துவீச்சு பிரதியில் 17 ஓவர்கள் மாத்திரமே தாக்கு பிடிக்க முடிந்தது இலங்கை அணிக்கு. குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய ஆரம்பம், குறிப்பாக 11 எல்லா போட்டிகளிலும் அடிக்க முடியாது. அவர் ஒரு சில எல்லா போட்டிகளும் அடித்திருந்தாலும் ஆனால் 2வது போட்டியில் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. 8 ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். குசல் மெண்டிஸ் அண்மை காலமாக சறுக்கி கொண்டே இருக்கின்றார். 3வது போட்டியில் அவருக்கு பதிலாக குசல் மெண்டிஸுக்கு பதிலாகவோ அல்லது 10 பதிலாகவோ விஷான் ஹலம்பேக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி பார்த்திருக்கலாம். அவர் ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர், அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி பார்க்கலாம் எப்படி அமைய இருக்கின்றது என்பதாக. குறிப்பாக இந்த போட்டியிலே இலங்கை அணி T20 வரலாற்றில் மோசமான 2வது அதி குறைந்த ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். முதலாவது ஓட்டத்தினை முதல் முறையாக பெற்றிருந்தார்கள். 77 ஓட்டங்களுக்கு ஓல் அவுட் ஆக இருந்தார்கள் 2024ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக. அதுவே சவுத் ஆப்பிரிக்கா அணியை விட ஜிம்பாப்வே அணியோடு 80 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகள் இழந்திருக்கின்றார்கள். எழுத்துறாக சமூக வலைதளங்களூடாக இலங்கை
ரசிகர்கள் இலங்கை வீரர்களை கிழித்து தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்க்கும் பொழுது 10 நிமிஷங்கள் 8 ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியிருந்தார் குசல் மெண்டிஸ். 3 பந்துகளுக்கு 1 ஓட்டம். காமில் மிஷாரா மாத்திரமே 3ஆம் இலக்கத்தில் வந்து குசல் பெரேராவுக்கு பதிலாக வந்த காமில் மிஷாரா 20 பந்துகளுக்கு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் காமில் மிஷாரா T20 அதாவது சர்வதேச தரத்திலான ஒரு பிளேயரா என்று பார்த்தால் அவர் இல்லை. உள்ளூர் போட்டிகளில் பிரகாசித்திருந்தாலும் சர்வதேச மட்டத்தில் அவருடைய அந்த பெட் டச் படுமோசமாக இருக்கின்றது. 20 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 20 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக. அதே போன்று நுவானிந்து பெர்னாண்டோ முதலாவது போட்டியில் பெரிதாக பிரகாசிக்கவில்லை. 2வது போட்டியில் 1 ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறி இருக்கின்றார். அதே போன்று சரித்த சலங்கா 18 ஓட்டங்கள். அதே போல கமிந்து மெண்டிஸ் 0 ஆட்டம் இருந்து வெளியேறி இருந்தார். அதே போன்று தசுன் சாணக்கா 15 ஓட்டம் 21 பந்துகளுக்கு. எதற்காக தசுன் சாணக்காவை இன்னும் இலங்கை தேர்வுக்குள்ள இலங்கை கிரிக்கெட் சபை நம்பி இருக்கின்றது என்று தெரியவில்லை. அதே போன்று துசான் ஹெமந்த 7, துஷ்மந்த சமிர 0, மகேஷ் திக்சன 6 என்பதாக இலங்கை அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை. அப்படியே கீழிருந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 0, 6, 0, 7, 15, 0, 18, 1, 20, 1, 8 என்பதாக ஓட்டங்கள் அப்படியோ டெலிபோன் நம்பரை போன்று இலங்கையினுடைய ஓட்டம் அமைந்திருக்கிறது. இந்த அணியை வைத்து இந்த துடுப்பாட்டத்தை வைத்து இலங்கை அணியால் வெற்றி பெற முடியுமா T20 ஃபார்மேட்டில் இடம்பெற இருக்கின்ற ஏசியா கிண்ண போட்டியில்? கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள். மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார்கள் ஜிம்பாப்வே அணியினர். குறிப்பாக அணியினுடைய தலைவர் சிக்கந்தர் ராசா 4 ஓவர் பந்து வீசி வெறுமனே 11 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முஸ்தரபானி 3 ஓவர் பந்து வீசி 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல இவன்ஸ் 3 ஓவர்கள் மாத்திரமே பந்து வீசி 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு திருப்பத்தடைய ஜிம்பாப்வே அணி 5 விக்கெட்டுகள் இழந்திருந்தார்கள். 84 ஓட்டங்களை பெற்றிருந்து 14.2 பந்து வீச்சு பிரதியிலே போட்டியை எப்படி முடித்து விட்டார்கள். குறிப்பாக ஜிம்பாப்வே அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரைன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 23 பந்திற்கு 19 ஓட்டங்கள், ஒரு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று மெமூன் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வில்லியம்சன் 0, சிக்கந்தர் ராசா 2, அதே போன்று ரியன் புரில் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 22 பந்துகளுக்கு. அதே போன்று 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் 14 பந்துகளுக்கு 3, 4 ஓட்டம் அடங்கலாம். இந்த போட்டியிலே 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஜிம்பாப்வே அணியினர் வெற்றி பெற்றது மாத்திரமல்லாமல் இலங்கைக்கு எதிராக அவர்களுடைய சொந்த மைதானத்தில் சொந்த மண்ணில் முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஜிம்பாப்வே அணியினர். இது இலங்கை ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆஹா, T20 ஃபார்மேட்ல ஏசியா கிண்ணம் வரப்போகிறது, இந்த டீமை வச்சு இலங்கை அணி வெற்றி பெறுமா என்ற ஒரு பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கான பதில்கள் எல்லாம் நான் 3வது இறுதியான T20 போட்டியில் முடிவதன் பிற்பாடு உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது இலங்கை அணியினுடைய நோக்கம் இலங்கை ரசிகர்களுடைய எப்படியாவது சீரியஸை வென்றுங்கடா, அதாவது 3வது இறுதியான T20 போட்டியில சீரியஸ் வென்றுங்கடா. அப்படி வெல்லைன்னு சொன்னா இலங்கை அணிக்கு மோசத்திலே படுமோசமான ஒரு கேவலமான அவப்பேறு வரும். ரசிகர்கள் தலை காட்ட முடியாது என்பதாக ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். 3வது போட்டி முடிந்ததன் பிற்பாடு நான் உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் வணக்கம் நேர்களே.